குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறார்கள். தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக இடதுசாரி கட்சிகளும் அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்பது இல்லை, தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க விளக்கமா சொல்லுங்க. திலகவதி, குடியரசு தினத்தம் அன்று தமிழக ஆளுநர் RN ரவி அன்று காலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கொடியேற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து முப்படை வீரர்களுடைய அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுநர் 26 குடியரசு தின அன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய தேநீர் விருந்தில் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற குழு தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கட்சி மற்றும் சட்டமன்ற குழு உறுப்பினர்களும், அதே போன்று இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை முற்றாக புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக ஆளுநர் RN ரவி மாநில அரசுக்கு எதிராக தன்னிச்சையாக பல ஆய்வு கூட்டங்கள். ராஜ்குமார், ஆளுநர் மற்றும் மாநில அரசு இடையில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளுநருடைய தேநீர் விருந்த புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறீர்கள், என்ன காரணம்? ஒரு காலத்தில் ஆளுநர் மாளிகைக்கு இந்த தேநீர் விருந்துகளில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியோடு சென்ற காலங்கள் உண்டு. ஆனால் RN ரவி அவர்கள் எப்பொழுது ஆளுநராக வந்தாரோ அதிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராகவும், தமிழ்நாட்டு வரலாற்றை திரித்து கூறும் விதத்திலும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அவர்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம் எல்லாவற்றையும் சீரழிக்கின்ற விதமாக அவருடைய பேச்சுகள் அமைந்து வந்தன. எல்லோருக்கும் இது தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தின்பால் பதவி ஏற்ற ஒரு ஆளுநர், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைக்கிறார், வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு கண்ணியம் குறைவோடு நடந்து கொள்ளுகின்ற ஆளுநர் விருந்தில் நாங்கள் கடந்த காலங்களில் புறக்கணித்தோம். குறிப்பாக ஆளுநர் ரவி அவர்களிடமிருந்து. தற்போது RSSம் சங் பரிவார் அமைப்புகளும் தொடர்ந்து மகாத்மா காந்தியடிகளை தாக்குதலுக்குள்ளாக்கினார்கள், படுகொலை செய்தார்கள். அந்த தாக்குதல்கள், அந்த வன்மம் ஆளுநர் ரவி மூலமாக வழிமொழியப்படுகிறது. RSS முன்மொழிந்ததை நேற்று கூட அண்ணா பல்கலைக்கழகத்துல கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில 1947 மகாத்மா காந்தியடிகளால் சுதந்திரம் பெறவில்லை என்று ஒரு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் மகாத்மா காந்தியடிகள் உறவை பற்றி அரைக்குறையாக படித்துவிட்டு செவி வழியாக வந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு ஒரு ஆளுநர் ஒரு தவறான பதிவை செய்திருக்கிறார். இதெல்லாம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகளின் ஆன்மா அவரை மன்னிக்காது. அப்படிப்பட்ட ஒரு வன்மமான அரசியல் துவேஷத்தோடு தன்னுடைய பேச்சுக்களை பதிவு செய்து வருகிறார். இது எந்த விதத்தில் இது நியாயம் என்று தெரியவில்லை. நாங்கள் எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு புகார் எழுப்ப இருக்கிறோம். இவர் எப்படி மகாத்மா காந்தியடிகள் இல்லாமல் இந்த சுதந்திரத்தை பற்றி, விடுதலை பற்றி பேச முடியும்? மகாத்மா காந்தியடிகளுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் உள்ள உறவை எப்படி இவர் சீர்குலைத்து அதை இந்த தலைமுறைக்கு தவறாக எடுத்து செல்ல முயற்சிக்கிறார் என்றால், இவர் RSS சங் பரிவார் என்னென்னலாம் முன்மொழிகிறார்களோ அதையெல்லாம் வழிமொழிகின்ற ரவியாக இருக்கிறார்களே தவிர ஆளுநர் ரவியாக இவர் செயல்படுவதாக எங்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை, தெரியவில்லை. ஆளுநர் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக பொறுப்பேற்று வெற்றி பெற்றார். ஆனால் மகாத்மா காந்தியடிகள் விரும்பிய, நிறுத்திய பட்டாபி அவர்கள் தோல்வி அடைந்தவுடன், வெற்றி வாய்ப்பு இழந்தவுடன் தார்மீக பொறுப்பு ஏற்று எந்த விதத்திலும் மகாத்மா காந்தியடிகள் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடாது என்பது தன்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்படி அவரை சீர்தூக்கி பார்த்தவர், மதித்தவர் மகாத்மா காந்தியடிகளை.
இந்தோனேஷியா விடுதலை போரில் வெற்றி விழாவிற்கு போகும் பொழுது கூட அறவழியில் எப்படி போராட வேண்டும் என்று எங்கள் தலைவர் மகாத்மாவிடம் கற்றுக்கொண்டோம், இப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இவர் திசை திருப்பும் வகையில மக்களுக்கு தவறான செய்திகளை, தவறான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார். தமிழ்நாடு என்பதை தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது, தமிழகம் என்று சொல்ல வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு என்ற பெயரை பெறுவதற்காக. ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து மொழிவாரி மாநிலம் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிச்சுவடு கூட, வரலாறு கூட தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆளுநருடைய போக்கை தொடர்ந்து நாங்கள் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்தை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் சார். ஆளுநருடைய பல்வேறு கருத்துகள், மக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவருடைய செயல்பாடுகள்ல பலதுக்கும் நீங்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறீர்கள். உங்களுடைய விளக்கத்தை கொடுத்ததற்கு நன்றி. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தற்போது இப்போ சிலப்பெருந்தகை அவர்கள் பேசினார், நீங்களும் கேட்டிருந்திருப்பீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் புறக்கணிக்கின்றன ஆளுநரின் தேநீர் விருந்தை. அவருடைய கருத்து தான் உங்களுடைய கருத்துமா? அதை அப்படியே ஆமோதிக்கிறீர்களா? உங்களுடைய கருத்து என்ன? எங்களை பொறுத்தவரை ஆளுநர் ரவி ஆளுநராக இருப்பதற்கு அடிப்படை தகுதி கூட இல்லாதவர். அரசியல் சட்டத்தை மதிக்க மாட்டாரு, அரசியல் சட்ட விழுமியங்களை மதிக்க மாட்டாரு, ஒரு மாநில அரசை மதிக்க மாட்டாரு, மாநில சட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தையே மதிக்காம வெளிநடப்பு செய்வாரு, தமிழ்நாடுங்கிற பெயரை மதிக்க மாட்டாரு, தமிழ் மொழியை கொச்சைப்படுத்துவாரு. திருவள்ளுவரையே காவி உடை அணிய வச்சு காவி சாயம் பூசுறவர் எப்படி ஆளுநரா இருக்க முடியும்? அவர் ஆளுநர் ஆளுநர் ரவிங்கிறத விட ஒரு RSS அடிமட்ட தொண்டர் ரவின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். எனவே எந்த விதத்திலேயும் ஒரு ஆளுநரா இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லாத அவருடைய தேநீர் விருந்தையோ அவருடைய நிகழ்ச்சிகளையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கத்திலிருந்தே கலந்து கொள்ளல. ஏதோ இந்த ஆண்டு மட்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு சார், நீங்க இதுக்கும் சேர்த்து பதில் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப நேற்று கூட அவர் மகாத்மா காந்தியையும் சுபாஷ் சந்திர போஸையும் பெரிய மோதல் பண்ற மாதிரி, ஏதோ அவர் வெற்றி பெற்றாரு இவர் வெற்றி பெறலைங்கிற மாதிரி ஒரு தப்பான, அதாவது இதுக்கெல்லாம் என்ன வரலாற்று ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் எந்த வரலாற்று அடிப்படையில் பேசுறாரு? சுபாஷ் சந்திர போஸ் யாரும் அவருடைய பங்களிப்பு எல்லாம் குறைக்கல. ஆனா அதுக்காக மகாத்மா காந்தி பாதை வெற்றி பெறவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான, மகாத்மா காந்தியை தொடக்கத்திலிருந்து புறக்கணிக்கிற கட்சி RSS அமைப்பு. அவங்கதான் அவர் படுகொலை பண்ணாங்கிறது வரலாற்று ரீதியான ஆதாரங்கள். அதைத்தான் நேற்று முன்மொழி இருக்கிறாரு. அவர் படுகொலை பண்றதுக்கும் மகாத்மா காந்திக்கு விடுதலை போராட்டத்துல அவருடைய பாதை வெற்றி பெறலன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பாலகிருஷ்ணன் சார், எனக்கு ஒரு சிறிய குறுக்கீடு, ஒரு சிறிய குறுக்கீடு தொடக்கத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். அதே நிலையை தான் நாளைக்கும் கடைபிடிப்போம். இல்ல, எனக்கு புரிகிறது. இப்ப திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும்? ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கல. பல்வேறு தளங்கள்ல ஆளுநருக்கும் பார்த்தா புறக்கணிக்க தான் செய்யணும். ஒரு மாநில ஆட்சிங்கிற இது இருக்கிறதுனால வேணா அவங்க வேற ஏதாவது முடிவு பண்ணலாம். ஆனா இவர் மாநில ஆட்சியை மதிக்கலையே, மாநில சட்டமன்றத்தை மதிக்கலையே, மாநில அரசு நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம இன்னமும் கடப்புல தானே போட்டு வச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் நேரடியா போய் பேசி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு எல்லாம் பண்ண பிறகும் இவரு நேரடியா தானே போய் பார்த்த பிறகு இன்னும் ஒப்புதல் கொடுக்கலையே. இல்ல, புரிகிறது. மாநில அரசுக்கும் ஆளுநருக்குமான பிணக்குங்கிறது இப்ப இல்ல. என்னுடைய இது என்னன்னா அவரை புறக்கணிப்பதுதான் நியாயமானது. திரு ரவி இங்க வந்ததுல இருந்தே அவர் ஆளுநராக இங்க வந்ததுல இருந்தே மாநில அரசுக்கும் ஆளுநருக்குமான அந்த பிணக்குங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. பல்வேறு தளங்கள்லயும் எதிரெதிராக கருத்துக்களை வெளியிடுறதும் விமர்சனம் செய்யறதும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவர் குடியரசு தின விழா, அவர் கொடுக்கிற தேநீர் விருந்துல பங்கு கொள்றது அப்படின்றது மாநில அரசினுடைய ஒரு அரசியல் மாண்பு இல்லையா? அப்படி சொல்ல முடியாத. யார் கொடுக்குறாங்கிறது தானே நிகழ்ச்சி. அது மாநில அரசுடைய இதுதான், அது வேற விஷயம். ஆனா ஆளுநர் அழைச்சி கொடுக்குற தேநீர் நாங்க கலந்துகிட்டு அவர் ஒட்டுமொத்தமா உச்சந்தர்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகளை எதிர்த்துட்டு இருக்கிறோம். அவருடைய ஒரு பகுதியா தானே இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ரைட். திமுக அவங்களுடைய நிலைப்பாடை இன்னும் அறிவிக்கல. நீங்க அவங்களும் புறக்கணிப்பதுதான் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க அந்த கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி திரு பாலகிருஷ்ணன், இணைப்பில் பேசியதற்கு.